Hi friends, welcome to our channel Kalam Streams Ajivas. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MHC Test 26 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் MHC டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் டெஸ்ட் 1லேருந்து எல்லா டெஸ்ட்டுமே ஆட் பண்ணியிருப்போம். இந்த தேர்வு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா சைடில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. நான் கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சர் என்னன்றதை அந்த நோட்டில் எழுதிக்கோங்க. நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணி ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த தேர்வு வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த தேர்வை எழுதணும். வாங்க பார்க்கலாம். இது வந்து பொது தமிழ் தேர்வு 26 தமிழ் 10ஆம் வகுப்பு முழுவதும் தேர்வு. முதல் கேள்வி, கேழ்வரகின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கேழ்வரகுத்தாள். சிறுவர் நாடோடி கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கி. ராஜநாராயணன். மலைப்படு கடாம் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் நன்னன். பாண்டியன் நெடுஞ்செழியன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன்? உங்களுக்கான கேள்வி, ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். திருவள்ளுவர் எந்த இயலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார்? ஆன்சர் இல்லறவியல். கெளியி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் சொல்லிசை அளபடை. அதாவது ஈ அப்படின்னு முடிஞ்சாலே வந்து சொல்லிசை அளபடை தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த எழுத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் கருந்துளை ஆராய்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஹாக்கிங் கதிர்வீச்சு. இடம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3 தன்மை முன்னிலை படர்க்கை. பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளது? ஆன்சர் 105 பாடல்கள். வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவைகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. இந்த மூணுமே வந்து வடமொழியிலேருந்து எடுத்துக்கப்பட்டது தான். பொருந்தாது கேட்டிருக்காங்க. ஸோ இவற்றில் எதுவும் இல்லை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது எவ்வகையான விடை? ஆன்சர் உற்றது உரைத்தல். அதாவது நான் ஏற்கனவே விளையாண்டேன், அதனால எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி உற்றது உரைத்தல் அப்படின்னா எனக்கு நடந்ததை சொல்கிறது. ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு, இது எந்த வகையான பொருள்கோள் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கொண்டுகோட்டு பொருட்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா ஆழத்து மேலே குவளை. குவளைன்றது ஒரு மலர். ஓகேங்களா? தண்ணீரில் வளரக்கூடிய மலர். அது ஆழத்து மேலே அப்படின்னா ஆலமரத்து மேலே வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பாருங்களேன், குளத்தில் வாளின் நெடிய குரங்கு. குளத்தில் வந்து நெடிய வாள் வச்சுருக்க ஒரு குரங்கு இருக்குன்னு. குளத்தில் போய் குரங்கு இருக்குமா? இருக்காது. அப்போ இதை மாற்றி பார்க்கணும். எப்படி? குளத்தில் குவளை மலர் இருக்குது, இந்த நெடிய குரங்கு ஆலமரத்துக்கு மேலே இருக்குது. இப்படி மாற்றிக்கலாமா? அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி கொண்டு கூட்டி பொருள் கொள்வது, அதான் கொண்டு கூட்டு பொருள்கோள். குமரகுருபரர் அறிந்திராத மொழியை கண்டறிக. ஆன்சர் மலையாளம். அவருக்கு மலையாளம் தெரியாது. இந்துஸ்தானின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மொழி. ஓகேங்களா? ஏன்னா எல்லா புலவர்களுக்கும் இந்த மொழி தெரியாது. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது எது? ஆன்சர் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர் யார்? ஆன்சர் சரபையர். இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை இந்திய பேராய கட்சி நிறைவேற்றிய நாள் எது? ஆன்சர் 1942 ஆகஸ்ட் 8. சங்கத்தமிழரின் திணை வாழ்வு எதை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் வேளாண்மை. வேளாண்மை வச்சு தான் அவங்க திணையவே வந்து பிரிச்சிருப்பாங்க. ஏற்புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் கூப்பாரா படைப்புகள். கூப்பாரா என்பது கூப்பா ராஜகோபாலனை குறிக்கும். சரியான கூற்றை தேர்ந்தெடு. எம்.எஸ். சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு 1952. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது கிடைத்த வருடம் 1974. ஆன்சர் கூற்று 1 தவறு 2 சரி. 1ல் வந்து 1954ன்னு வந்திருக்கணும். இதில் தவறாக இருக்குது.
மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார்? ஆன்சர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அடி அமையும் பாவகை எது? ஆன்சர் ஆசிரியப்பா. ஸோ 20 கேள்விகள் தேர்வு அட்டன் பண்ண அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். மொத்தம் 20 கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் எடுத்த அப்படின்றத கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. கீழே இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஈஸியாக டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.